ஹாய், இது டியூஸ்டே மார்னிங். எப்பயும் போல தான் அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் தூங்கலான்னு நினச்சி 1/2 மணி நேரம் தூங்கிட்டேன். சரி 20 மினிட்ஸ் தான் டைம் இருக்குது, அதுக்குள்ளே என்ன ஈஸியாக பண்ணலான்னு யோசிக்கும் போது இந்த ரசம் பருப்பு சாதம் ஞாபகம் வந்தது. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு காரமாக ஏதாவது இருந்தால் நல்லாயிருக்கும்னு பொட்டேட்டோ ஃப்ரை வந்து கொஞ்சம் காரமாக பண்ணியிருந்தேன். ரசம் பருப்பு சாதம் செய்கிறதுக்கு 2 டம்ளர் அரிசி, 1/4 டம்ளர் துவரம்பருப்பு எடுத்து ஊற வச்சாச்சு. ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து அதையும் ஊற வச்சாச்சு. மிளகு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன் அதையும் சேர்த்து பொடிச்சு வச்சுக்கணும். ரெடிமேடாக நம்ம யூஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி இடிக்கும் போது இன்னும் ரொம்ப வாசமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 10 பல் பூண்டையும் இடித்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு கருவேப்பிலையும் காஞ்ச மிளகாவும் போட்டு தாளிச்சிட்டு நம்ம இடித்து வச்சுருக்கோம்ல 10 பல் பூண்டு அதையும் இது கூட போட்டுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறணும். அப்புறம் நம்ம நுணுக்கி வச்சுருக்கோம்ல மிளகும் ஜீரகமும் அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம அரிசி பருப்பு ஊற வச்சுருக்கோம்ல அதை எடுத்து இதில் கொட்டிடணும். இந்த பருப்பு ரச சாதத்துக்கு வந்து தண்ணி எந்த மெஷர்மெண்ட்டும் இல்லை, அதனால் நம்ம இஷ்டத்துக்கு ஊற்றிக்கலாம். கொஞ்சம் குலைவாக வரணும்னா அதனால் நிறைய தண்ணி ஊற்றிக்கோங்க. அரிசியும் பருப்பையும் போட்டுட்டு புளி கரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த தண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ தண்ணி வேணுமோ அதையும் சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கிட்டேன். கடைசியில் ஒரு பிடி அளவு ஃப்ரெஷ்ஷான மல்லிச்செடி போட்டுக்கிட்டேன். அவ்வளோதான். குக்கரை மூடிட்டு சிம்மில் வச்சு ஒரு 4-5 விசில் வச்சு எடுத்தோம்னா சூப்பராக பருப்பு ரசம் சாதம் ரெடி ஆகிடும். சளியெலாம் இருக்கும்போது இந்த மாதிரி சாப்பிட்டோம்னா இதமாக இருக்கும் தொண்டைக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். சூடாக சாப்பிடும்போது நல்லா கொல கொலன்னு இருக்கும். ஆறிட்டா கொஞ்சம் கெட்டியாகிடும். அந்த டைமில் கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு ஆட் பண்ணி டைலூட் பண்ணிட்டா சூப்பராக இருக்கும்.